தமிழகத்தில் மாலை 5 மணிக்கு வெளியான மிக முக்கியமான தலைப்பு செய்திகளை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தலைப்பு செய்திகளை பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் கட்டாயமாக பார்த்திங்கன்னா புதிய பார்வையாளர்களாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முதல் தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பரவலாக போகிறதாம் கனமழை. குறிப்பாக பார்த்திங்கன்னா கடந்த சில நாட்களாகவே தமிழ்நாட்டில் மழை பொழிவு அப்படின்றது வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா கனமழையெல்லாம் தமிழ்நாட்டில் பரவலாகவே நல்ல மழை. சென்னையிலையும் அவ்வப்போது மழை, சென்னையிலையும் மழைன்னு சொல்கிறாங்க, சவுத்துலேயும் மழைன்றாங்க, நீலகிரி, ஊட்டி, கொடைக்கானல் அங்கேயுமே பார்த்திங்கன்னா பயங்கரமான மழை பெய்ய போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆரஞ்சு நிற எச்சரிக்கை பார்த்திங்கன்னா விடுத்திருக்கிறாங்க. அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இரண்டாவது மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி, நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வரப்போகிற 2024-2025 ஆண்டு ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஜூன் மந்த் 5ஆம் தேதிக்கு அப்புறம் தான் ஓப்பன் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் மோஸ்ட்லி யாருமே பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வெப்பத்தின் தாக்கம் தற்போது பல மாநிலங்களில் நேற்று மட்டுமே அதிகபட்சமாக உச்சபட்சமாக வேலூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 103 ஃபாரன்ஹீட் வெப்பமானது கொடுத்து இருக்கிறது. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையிலே சில குறிப்பிட்ட பகுதிகளுக்கா இல்லை சில குறிப்பிட்ட மாணவர்களுக்கு விடுமுறை வருமா அப்படின்றது தெரியல. அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வரப்போகிற 2024ஆம் ஆண்டு இந்த தேர்தல்களுக்கான முடிவுகள் என்பது இன்னும் கொஞ்சம் நாள் தான் வெளியாக போகுது. உங்களுக்கே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 4ஆம் கட்ட தேர்தல் முடிவுகள் அப்படின்றது முடிஞ்சிருச்சு. உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். 4ஆம் கட்ட தேர்தல் முடிவுகள் என்பது முடிந்து தற்போது 5ஆம் கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறார்கள். ஸோ அதனால் தேர்வு முடிவுகள் ஜூன் 4ஆம் தேதி திட்டமிடப்பட்டபடியே பார்த்திங்கன்னா வெளியாக போகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்முடைய தமிழ்நாட்டில் வாக்குப்பெட்டிகள், மக்கள் ஓட்டு போட்ட வாக்குப்பெட்டிகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா கரெக்டாக அழகாக பார்த்திங்கன்னா சேஃப் அண்ட் செக்யூராக பார்த்திங்கன்னா இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. ஸோ அதனால் அதை பற்றியுமே பெருசாக கவலை கொள்ள வேண்டிய அவசியம் என்பது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றி பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் என்பது கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 100% பார்த்திங்கன்னா என்னென்ன விதமான மிக முக்கியமான தலைப்பு செய்திகள் வருகிறதோ அதையெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் பார்த்திங்கன்னா அறிவிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். ஸோ இது போல் அடுத்தடுத்த காணொளிகள் இருக்கிறது. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நண்பர்களே, நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில்